எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். எப்படி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருதுன்றது தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலா உங்க பாடியில என்ன நடக்குதுன்றது தெரியுமா? ஸோ நம்ம சைக்கிள் 28 டேஸ் சைக்கிளா இருக்கிறப்ப, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த சைக்கிள்ல நமக்கு ஈஸ்ட்ரோஜென்ற ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில இருக்க ஓவரீஸ்ல டாமினன்ட்டான எக் குரோத் ஆகும். அது மட்டும் இல்லாம யூட்ரஸ்ல லைனிங்குமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் வந்து அது ஃபெர்டிலைஸ் ஆகி பேபியாக ஃபார்ம் ஆகும். இல்லைன்ற பட்சத்தில் அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பீரியட்ஸாக வரணும். ஸோ இப்போ இந்த 2 ஹார்மோன்ஸும் ப்ராப்பராக இல்லை அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் இன்சுலின் ரொம்ப அதிகமாக ஸ்டிமுலேட் ஆகி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கும். அதனால தான் நமக்கு இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ ஹாஸ்பிட்டல் போனோன்னா எனக்கு வந்து மெட்ஃபார்மின் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு சைக்கிள் டேப்லெட் கொடுக்குறாங்க, அதை போட்டால் தான் எனக்கு பீரியட்ஸ் வருது, நேச்சுரலாக என்னால் பீரியட்ஸ் வரவே முடியல, இதனால் எனக்கு பேபிக்கு ட்ரை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஷனில் நிறைய பீப்புள்ஸ் என்னை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ரீச் பண்ண பீப்புளில் நிறைய பேர் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகி இப்போ ஹாப்பியாக ஹெல்த்தியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு ஈவினிங் 8 o'clock ஃப்ரீ பிசிஓடி அவேர்னஸ் செஷன் இருக்குது. அதுக்குரிய டீட்டெயில்ஸ் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கோ த்ரூ இட். தேங்க்யூ.